ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 அன்று தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் என்ற ஊரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதில் குடும்பத்துக்கு உதவ செய்தித்தாள்கள் விற்றவர். கல்வியில் மிகுந்த ஆர்வத்துடன் படித்து பின்னர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விமானவியல் பொறியியல் படித்தார். அதன் பிறகு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் போன்ற முக்கிய நிறுவனங்களில் விஞ்ஞானியாக பணியாற்றி இந்தியாவின் ஏவுகணை திட்டங்களை முன்னேற்றி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று புகழ் பெற்றார். அவரது தலைமையில் அக்னி மிசைல் மற்றும் பிர்திவி மிசைல் போன்ற முக்கிய ஏவுகணைகள் உருவானது. பின்னர் 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பணியாற்றிய அவர் மாணவர்களை மிகவும் நேசித்ததால் பீப்பிள்ஸ் பிரசிடென்ட் என்றும் அழைக்கப்பட்டார். 2015 ஜூலை 27 அன்று இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷில்லாங்கில் மாணவர்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர் மறைந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்து தனது உழைப்பாலும் அறிவாலும் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி மற்றும் இந்திய ஜனாதிபதியாக உயர்ந்த அவரது வாழ்க்கை இந்திய இளைஞர்களுக்கு என்றென்றும் ஒரு பெரிய ஊக்கமாக உள்ளது.